பொதுவா விஸ்வநாதன் ஆனந்த பத்தி தான் அடிக்கடி செய்திகள் வரும். அவர் செஸ் போட்டிகள்ல ஜெயிக்கும் போதெல்லாம் அவர பத்தி பேப்பர்லயும், தொலைக்காட்சிகள்லயும் செய்திகள் வரும். ஆனா இப்போ முதல் முறையா அவருடைய மகன் அகில் ஆனந்த பத்தி செய்திகள் வந்திருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா, அப்பா எந்த துறையில இருக்காரோ, அவருடைய அதே துறையில தான் மகன்களும் வருவாங்க. இளையராஜாவோட பசங்க இசைக்கு வந்திருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர் பசங்க கிரிக்கெட் ஆட வந்தாங்க. அரசியல்வாதிகளோட பசங்க அரசியலுக்கு வராங்க. அப்பா விஸ்வநாதன் ஆனந்துக்கு நேர் எதிரா செஸ் விளையாட்டுல போகாம ஓவியக் கலையில அவர் கவனம் செலுத்தி இருக்கார். இயற்கை, கணிதம் மற்றும் வரலாறு இணைச்சு மோஸ்ட் ஜெனிசிஸ் அப்படின்ற வகை ஓவியத்தை அவர் வரைஞ்சிட்டு இருக்கார். 9 வயசுலேயே அகில் ஆனந்துக்கு ஓவிய பயிற்சியை கொடுத்துருக்காரு. டயானா சதீஷ்ன்ற ஓவியர் தான் அவருக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கற்ற பயிற்சியோட மேற்கு வங்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்து மக்கள் ஓவிய முறையை கற்றுக்கிட்டு வந்திருக்காரு அகில் ஆனந்த். இந்த இரண்டையும் மிக்ஸ் பண்ணி அகிலிசம்ன்ற பேரில் அவர் வரைஞ்ச ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்படுது. இந்த ஓவியங்களை வரையும் போது உங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணுவாரா அப்படின்னு செய்தியாளர் அகில் ஆனந்த் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அகில் ஆனந்த், எங்கள் அப்பா விஸ்வநாதன் ஆனந்த் பொதுவாக எனக்கு எந்த அட்வைஸையும் சொல்ல மாட்டார். ஆனால் நான் எப்போ தப்பு பண்ணும்போதெல்லாம் என்ன ஒரு வாக்கிங் கூட்டு போவார். தன்னுடைய வாழ்க்கையில் தான் தப்பு செஞ்சப்போ அதை எப்படி சரி செஞ்சேன், அதுக்காக என்ன யோசித்தேன் அப்படின்றத பற்றி என்கிட்ட சொல்லுவார். அதை மறைமுகமாக எனக்கு அந்த அட்வைஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஸ் உலகத்தில் அப்பா விஸ்வநாதன் ஆனந்த் பல்வேறு சாதனைகளை படுத்தி சக்கரவர்த்தியாக இருக்கார். அந்த வகையில் அவருடைய மகன் இப்போ ஓவிய இளவரசனாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கார். அந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துவோம்.